தமிழ்நாட்டில் கோயில் நிர்வாகம் மாத்திரம் சீர்திருத்தம் பண்ணி கரெக்டாக பண்ணாங்கன்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் மாத்திரமே வருஷத்துக்கு 1,00,000 கோடிக்கு மேலே வரவு வர வாய்ப்புகள் இருக்கு. நிர்வாகம் சீர்கேடுனால தான் இதுவரை இதுவரை கோயில்னால நமக்கு பெரிய ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கு. எல்லாரும் திருப்பதிக்கு போவாங்க, இல்லை சபரிமலைக்கு போகிறாங்க. காரணம், இங்கே இருக்கிற கோயில்களை திருட்டு நிறைய இருக்கிறதுனால உண்மையாகவே கோயில் நிர்வாகம் கோயிலுக்காக அவங்க எதுவுமே செய்ய முடியல. சாதாரண வழிபாடு தவிர இது இதை கம்ப்ளீட்டாக மாற்றணுங்க. ஏன்னா கோயில் தமிழ்நாட்டு தான் உலகத்திலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு, தனி அந்தஸ்து இருக்கு. வடநாட்டுக்காரர்கள்லாம் தமிழ்நாட்டு கோயிலுக்குனா அவ்வளோ வருவாங்க. கும்பகோணம் சுற்றி ஒரு 2000த்துக்கு மேற்பட்ட கோயில் இருக்கு. இது குட்டி குட்டி கோயில். அதை நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான கோயில். அது பொருளாதார சீர்கேடுனால அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய சிலை திருட்டுகள் இருக்கு. ஸோ கோயிலை பாதுகாப்பது தமிழரோட கடமை, எல்லா ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களோட கடமை. விஜய் வந்தாலும் அதை அவர் சீர்திருத்துவார்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் ஜெயிக்கிற அளவுக்கு இந்த எலெக்ஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜனநாயகம் வெற்றி பெற்றால் இவருக்கு ஒரு 2% கூட வரும். இதை நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். இந்த பொங்கல் சிறப்பாக இருக்கும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.